சிவகங்கை மாவட்டத்தில் காவல் விசாரணைக்காக அழைத்துச் செல்லப்பட்ட ஆகாஷ் டெலிசன் உயிரிழந்த விவகாரத்தில் சிபிசிஐடி தாக்கல் செய்துள்ள குற்றப்பத்திரிகையில் அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகியுள்ளன. குற்றப்பத்திரிகை நகல் அம்பலப்படுத்தியுள்ள பகீர் தகவல்கள் என்ன? சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே கிருஷ்ணராஜபுரத்தைச் சேர்ந்தவர் ஆகாஷ் டெலிசன். 26 வயதான இவர் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்துவிட்டு குடும்பத்தினருடன் வசித்து வந்துள்ளார். இந்த நிலையில் கடந்த மார்ச் 5ஆம் தேதி நள்ளிரவு மானாமதுரை சியோன் நகர் பகுதியில் இரு தரப்பினருக்கிடையே தகராறு ஏற்பட்டுள்ளது. இதில் இருவருக்கு வெட்டுக்காயம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த சம்பவம் தொடர்பாக விசாரணை நடத்துவதற்காக ஆகாஷ் டெலிசனை போலீசார் அவரது வீட்டில் இருந்து அழைத்துச் சென்றுள்ளனர். பின்னர் ஆகாஷ் காயங்களுடன் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அங்கு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் மார்ச் 8ஆம் தேதி அவர் உயிரிழந்தார். இதையடுத்து காவல் விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட தனது மகன் எப்படி காயமடைந்தார் என அவரது குடும்பத்தினர் சந்தேகம் எழுப்பினர். போலீசார் தாக்கியதால் தான் ஆகாஷ் உயிரிழந்ததாகவும் அவர்கள் குற்றம் சாட்டினர். ஆகாஷின் மரணத்தில் போலீசார் மீது சந்தேகம் இருப்பதாக அவரது குடும்பத்தினர் ஆரம்பம் முதலே வலியுறுத்தி வந்தனர். போலீசார் மீது நடவடிக்கை எடுக்க கோரி தொடர் போராட்டங்களிலும் ஈடுபட்டனர். இதையடுத்து ஆகாஷ் டெலிசன் மரணம் தொடர்பான வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டது. சிபிசிஐடி அதிகாரிகள் விசாரணையை தொடங்கிய நிலையில் காவல் நிலையம் முதல் மருத்துவமனை வரை கிடைத்த ஆதாரங்கள், சாட்சியங்களின் வாக்குமூலங்கள் மற்றும் மருத்துவ அறிக்கைகள் உள்ளிட்ட பல்வேறு ஆவணங்களை ஆய்வு செய்தனர். இந்த நிலையில் கடந்த ஜூன் 18ஆம் தேதி சிபிசிஐடி சார்பில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. சிபிசிஐடி தாக்கல் செய்த குற்றப்பத்திரிகையின் நகல் தற்பொழுதுதான் ஆகாஷ் டெலிசன் குடும்பத்தினரிடம் வழங்கப்பட்டுள்ளது. அந்த குற்றப்பத்திரிகையில் பல அதிர்ச்சிகரமான தகவல்கள் வெளியாகியிருப்பது தெரிய வந்துள்ளது. காவல் விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட ஆகாஷ் மானாமதுரை அருகே யூக்கலிப்டஸ் மரங்கள் உள்ள காட்டுப்பகுதிக்கு அழைத்துச் சென்று இரும்பு கம்பியால் தாக்கப்பட்டதாக சிபிசிஐடி குற்றப்பத்திரிகையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக அவரது வலது காலில் முழங்காலுக்கு கீழ்ப்பகுதி மற்றும் கணுக்காலுக்கு மேல் பகுதியில் தாக்கப்பட்டதாகவும் இதில் காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த காயங்களின் விளைவாக ஏற்பட்ட கொழுப்பு இரத்த குழாயில் அடைப்பை ஏற்படுத்தியதன் காரணமாக ஆகாஷ் டெலிசன் உயிரிழந்ததாக மருத்துவ காரணமும் குற்றப்பத்திரிகையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் தாக்குதலுக்கு பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படும் இரும்பு கம்பியை மறைத்து வைத்த அதிர்ச்சி தகவலும் தெரிய வந்துள்ளது. அது மட்டுமின்றி ஆகாஷ் போலீசாரிடமிருந்து தப்பிச் செல்லும் பொழுது கீழே விழுந்து காயமடைந்ததாக தவறான தகவல் பதிவு செய்யப்பட்டதாகவும் குற்றப்பத்திரிகை அம்பலப்படுத்தியுள்ளது. இந்த வழக்கில் மானாமதுரை காவல் ஆய்வாளர் திலீபன், சார்பு ஆய்வாளர் குகன் மற்றும் காவலர்கள் மகேந்திரன், காளீஸ்வரன், தெய்வேந்திரன், பழனியப்பன் ஆகிய 6 பேர் குற்றம் சாட்டப்பட்டவர்களாக சேர்க்கப்பட்டுள்ளனர். இவர்கள் மீது கொலை உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக சிபிசிஐடி குற்றப்பத்திரிகையில் தெரிவித்துள்ளது. ஆனால் ஜூன் 18ஆம் தேதி குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் அதன் நகல் வழங்குவதில் தாமதம் ஏற்பட்டதாக குடும்பத்தினர் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் தற்பொழுது வழங்கப்பட்டுள்ள குற்றப்பத்திரிகை 12 பக்கங்கள் மட்டுமே இருப்பதாகவும் விசாரணையின் பொழுது பதிவு செய்யப்பட்ட அனைத்து ஆவணங்களும் முழுமையாக வழங்கப்படவில்லை என்றும் ஆகாஷின் குடும்பத்தினர் குற்றம் சாட்டியுள்ளனர். அது மட்டுமின்றி ஆகாஷை அவரது வீட்டில் இருந்து அழைத்துச் சென்றதாக கூறப்படும் காவல் ஆய்வாளர் குமாரவேலையும் வழக்கில் சேர்க்க வேண்டும் என குடும்பத்தினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். குற்றம் சாட்டப்பட்டுள்ள 6 காவலர்களையும் கைது செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் சிபிசிஐடி விசாரணையில் பதிவு செய்யப்பட்ட அனைத்து ஆவணங்களின் நகல்களையும் தங்களுக்கு வழங்க வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். தனது மகனுக்கு நடந்த கொடுமையை நினைத்து கண்ணீருடன் பேசிய ஆகாஷின் தாய் ஆனந்தி, அம்மா, என்னை அடித்தார்கள், எனக்கு வலிக்கிறது, என் காலை உடைத்து விட்டார்கள் என்று அழுது கொண்டே கூறினான் என வேதனையுடன் தெரிவித்துள்ளார். அவங்கள நாங்கள் 16 பேர் மேலே குற்றம் சொல்லியிருந்தோம். ஆனாலும் 6 பேர் மட்டும்தான் அவங்க குற்றப்பத்திரிகையில் சேர்த்துருக்காங்க. இன்னும் மீதி உள்ளவங்களையும் சேர்த்து எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணணும். அந்த குமரவேல் பாண்டியன் இன்ஸ்பெக்டர் தான் என்னை வீட்டில் ஜாதியை சொல்லி திட்டினார், அசிங்கமாக பேசினார். உன் பையன் கிடச்சா அவனை கையை காலை உடைச்சி கொன்றுவேன்னு சொன்னார் மெயினாக. ஆனால் அவரை இதில் சேர்க்கவே இல்லை. அவரையும் சேர்க்கணும், சேர்த்து இந்த 16 பேரையும் அரெஸ்ட் பண்ணணும். என் பையனுக்கான நீதி கிடைக்கணும். கண்டிப்பாக என் பையனுக்கு நீதி கிடைக்கணும்.
ஆரம்பத்தில் தனது மகன்தான் தவறு செய்ததாக கூறப்பட்டதாகவும் பாலத்தில் இருந்து குதித்ததால் கால் உடைந்ததாக தவறான தகவல் தெரிவிக்கப்பட்டதாக குறிப்பிட்ட தாய் ஆனந்தி உயிரிழந்த தன் மகனுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என கண்ணீருடன் தெரிவித்துள்ளார். அவனை வந்து போலீஸ்காரவங்க அடித்து காலை ஒடிச்சு சித்திரவதை பண்ணி தான் கொண்டிருக்காங்க. ஆனாலும் என் பையனை அவனை பிடிக்கும்போது பாலத்திலேருந்து குதித்து விழுந்து கால் உடஞ்சின்னு ஒரு பொய்யான அறிக்கையை அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதை வந்து சிபிசிஐடி வந்து இப்போ அந்த இதை கண்டுபிடிச்சி அவங்க ராடால் அடித்து தான் பையனை போலீஸ்காரவங்க ராடால் அடித்து தான் பையனை கொண்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு நிரூபணம் ஆயிடுச்சு. குற்றப்பத்திரிக்கை தாக்கல் பண்ணி 62 நாள் ஆச்சு. இது வரைக்கும் வந்து கிடைக்காமே இருந்துச்சு. இப்போ எல்லாம் நம்பர் ஆயிடுச்சு. நம்பர் ஆகி இப்போ வெளியிட்டாங்க. இப்போ வந்து அதை கேஸை நடத்துறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கிறோம். ஆனால் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள காவலர்கள் மீது அடுத்த கட்ட சட்ட நடவடிக்கை எப்பொழுது மேற்கொள்ளப்படும்? குடும்பத்தினர் கோரும் அனைத்து ஆவணங்களும் வழங்கப்படுமா? மேலும் யாருக்காவது இதில் தொடர்பு உள்ளதா? ஆகாஷ் டெலிஷன் மரண வழக்கில் அவரது குடும்பத்தினர் எழுப்பியுள்ள இந்த கேள்விக்கான அடுத்த கட்ட நடவடிக்கையை நோக்கியே அனைவரது கவனமும் திரும்பியுள்ளது.